அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட அதோட நுழைவுத் தேர்வுகள், அங்கே என்ன கோர்சஸ் இருக்குது, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், என்ன ரேங்க் வாங்கினா சீட்டு கிடைக்கும், இது மாதிரி A to Z தகவல்கள் விஐடி சம்மந்தமாகவும் விஐடியோட கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தமாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கடந்த சில வருடங்களாகவே அந்த ப்ராசஸில் இருக்கும். ஸோ அப்போ அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் நம்மகிட்ட கண்டினியூஸாக கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஐடியில் சேரணும், பிஇ பிடெக் கோர்சஸில் சேரணும்னா நிறைய போட்டிகள் இருக்குது. நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத சொல்கிறீங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் குறிப்பிட்ட ரேங்க் வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு சீட்டு கிடைக்குங்கிறீங்க. ஓகே சார், எனக்கு விஐடியில் சேர்றதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குதா? விஐடியில் நிறைய கோர்சஸ் இருக்குது, பட் எனக்கு இன்ஜினியரிங் சம்மந்தமாக தான் நான் படிக்க விரும்புகிறேன். பிஐடியில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதா? போட்டிகள் அதிகம் இல்லாத ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்குதான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த ப்ரோக்ராமோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு எம்டெக் இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்னா, அதாவது யூஜி ப்ளஸ் பிஜி. யூஜிங்கிறது பிடெக் 4 வருஷம் படிக்கணும், பிஜிங்கிறது எம்டெக் 2 வருஷம் படிக்கணும். இதை நீங்கள் வெளியே படிச்சிங்கன்னா 6 வருஷம் ஆகும். பட் இவங்க என்ன தர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டகிரேட்டட் எம்டெக் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. பிஇ ப்ளஸ் பிடெக் ப்ளஸ் எம்டெக் ரெண்டையுமே நீங்கள் வெறும் 5 வருடத்திலேயே படித்து முடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் எம்டெக் 5 இயர்ஸ் ப்ரோக்ராம் சொல்கிறாங்க. வரக்கூடிய 2025-26 வருடத்திற்கான அட்மிஷன்ஸுங்கிறது இந்த கோர்ஸுக்கு நம்மளுக்கு ஓப்பன் ஆகிருச்சு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு இவங்க என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், there is no need to write an entrance examination. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத தேவையில்லை. நீங்கள் ஒரு 12th ஸ்டாண்டர்டை ஒரு ரெகுலராக ஃபுல் டைம் கோர்ஸாக படிச்சிருந்தால் மட்டும் போதும். அதுபோக நீங்கள் இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். தென் +2ல் கம்பல்சரி பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸாமினேஷன் +2 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட்டுங்கிறது தரதாக சொல்லியிருக்காங்க. இல்லை ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2 க்ரைட்டீரியா. ஒன்று இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும், என்ஆர்ஐக்கு தனி அப்ளிகேஷன், என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி அப்ளிகேஷனாக சொல்கிறாங்க. அதுபோக ஜென்ரல் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஐடி வெள்ளூர் இல்லைனா விஐடி வெள்ளூர் அண்டு விஐடி சென்னை கேம்பஸில் இந்த இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம் படிக்கிறீங்கன்னா 3 சப்ஜெக்ட் +2ல் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்டோட அக்ரிகேட்டுங்கிறது குறைஞ்சபட்சம் 70% மார்க்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு வேளை ஓகே சார் நான் வெள்ளூரில் படிக்கலை, சென்னையில் படிக்கலை, ஆந்திர பிரதேஷ் அண்டு போபால் கேம்பஸில் போகிறேன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த 3லையும் அக்ரிகேட்டுங்கிறது 65 மார்க்ஸ் இருந்தால் 65% ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் போதுங்கிறாங்க. இது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், ஓபிசி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்குலாம். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே 75% வாங்கணும். பட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் வாங்கியிருந்தால் போதும், நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுபோக டேட் ஆஃப் பர்த்துங்கிறது நீங்கள் 1/7/2025க்கு அடுத்து பிறந்தவங்களாக இருக்கணும். 1/7/2025க்கு 1/7/2005க்கு முன்னாடி பிறந்தவங்க இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாதுங்கிறாங்க. இது முழுக்க உங்களுடைய +2 மார்க்கை பேஸ் பண்ணி மட்டும் தான் தரப்போகிறாங்களே தவிர்த்து எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இவங்க கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்களோ அதை அவங்க கட் ஆஃபாக கால்குலேட் பண்ணி அந்த கட் ஆஃபில் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குறவங்களுக்கு இந்த சீட்டுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் என்ன மாதிரியான டிசிப்ளின்லாம் வச்சுருக்கிறாங்க, என்னென்ன கேம்பஸஸில் என்னென்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்கங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஐடி வெள்ளூர். ஸோ விஐடி வெள்ளூர் பொறுத்த வரைக்கும் என்னென்ன மாதிரியான இன்டகிரேட்டிவ் கோர்சஸ் தராங்கன்னா 3 கோர்ஸ் தராங்க. ஒன்று எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் இன் கொலாபரேஷன் வித் வெர்ச்சஸா அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தராங்க, 5 இயர்ஸ் கோர்ஸ். அடுத்து ரெண்டாவது கோர்ஸ் இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்
வித் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் தராங்க. தென் இன்டகிரேட்டட் எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கோர்ஸ் தராங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் கேம்பஸில் இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன் கொலாபரேஷன் வித் வர்ச்சோசா, தென் இன்டகிரேட்டட் எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் தராங்க. அது போக நீங்கள் வந்து வெள்ளூர் கேம்பஸ், ஆந்திர பிரதேஷ் கேம்பஸ் தாண்டி சென்னை கேம்பஸில் 2 ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் டேட்டா சயின்ஸ், இன்டகிரேட்டட் எம்டெக் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தராங்க. போபால் பொறுத்த வரைக்கும் 3 ப்ரோக்ராம் தராங்க. இன்டகிரேட்டட் எம்டெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கோர்ஸ் தராங்க. எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி ஒரு கோர்ஸ் தராங்க. இன்டகிரேட்டட் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டேஷனல் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் தராங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒவ்வொரு கேம்பஸ்லேயும் அவங்க வந்து என்ன கோர்ஸ் தராங்க அப்படிங்கிற தகவல்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய முழுக்க 12ஆம் வகுப்போட மதிப்பெண்களை பேஸ் பண்ணி தான் வந்து சீட்டுங்கிறது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ரிசல்ட்ஸ், உங்களோட ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதோட ஷார்ட் லிஸ்டட் அப்ளிகேஷன்ஸ் லிஸ்ட்டுங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டென்டேட்டிவாக கொடுத்துருக்க தேதி ஜூன் 4 கொடுத்துருக்காங்க. இந்த கவுன்சிலிங்கிறது ஜூன் 4லிருந்து 6க்குள்ளே நடக்குங்கிறாங்க. ஸோ உங்களுக்கான அலாட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு வந்து ஜூன் 10 கிடைக்கும். அவங்க வந்து அந்த ப்ரொவிஷனல் அட்மிஷன் லெட்டரை வந்து ஜூன் 20 வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது போக இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை ஃபஸ்ட்டு வந்து விஐடி வெள்ளூர், விஐடி சென்னை, விஐடி ஆந்திர பிரதேஷ் அண்ட் விஐடி போபால், இது எல்லாத்துக்குமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோர்ஸஸ்க்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒரு 5 வகையான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க. அதாவது இது வந்து ஸ்லாப் 1, ஸ்லாப் 2, ஸ்லாப் 3, ஸ்லாப் 4, ஸ்லாப் 5ன்னு சொல்லுவாங்க. இல்லை வாங்குகிற ரேங்கை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஸ்லாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம வந்து எந்த ஸ்லாப்பில் கிடைச்சாலும் ஓகே, எனக்கு விஐடிக்குள்ளே வெள்ளூர் கேம்பஸில் படித்தா போதும், இல்லை சென்னை கேம்பஸில் படித்தா போதும், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லாப் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாப் ஃபீஸுங்கிறது இது வந்து காலேஜோட டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான். இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் ப்ளஸ் மெஸ் பில்ங்கிறது தனியாக வரும். ஸோ ஸ்லாப் 1 பார்த்துக்கோங்க, 1,20,000 வந்து ஸ்லாப் 1ல் ஃபீஸ் வருது. கேட்டகரி 2 ஸ்லாப் 2 வந்து பார்த்திங்கன்னா 1,90,000 ஃபீஸ் வருது. கேட்டகரி 3 2,30,000 ஒரு வருஷத்துக்கு. கேட்டகரி 4 2,75,000. கேட்டகரி 5 2,95,000. ஸோ 5 டைப்ஸ் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷனுங்கிறது நீங்கள் இந்த vit.ac.inல அட்மிஷன்ஸில் போனீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்னு ஒரு டேப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலே போதும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை அப்ளை பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் முக்கியமான தேதிகளாக பார்க்கப்படுறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷனானது என்றைக்கு ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து February 3 ஓப்பன் ஆகிருச்சு. ஓகே சார், நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இப்போ வந்து +2 ரிசல்ட் இன்னும் எக்ஸாமே எழுதலை, ரிசல்ட்டே வரல, இதுக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணி வைக்கலாம். அந்த மார்க் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த மார்க்ஸை மட்டும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே அப்டேட் பண்ண வைக்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா May 15 சொல்லியிருக்கிறாங்க. அந்த May 15க்கு அடுத்து ஒரு மெரிட் லிஸ்ட் வரும். அந்த மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங்கிறது மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் 4, 5, 6 இந்த 3 நாளைக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஜூன் 10 கிடச்சிரும். நீங்கள் வந்து 20 ஜூன் 20 வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்குங்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விஐடி வெள்ளூரில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதாமல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டட் கோர்சஸ். இதுக்கும் விஐடி ட்ரிபிள் இ, அதாவது விஐடியில் பிடெக் படிக்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா பிடெக்கு வந்து அவங்க முழுக்க விஐடி ட்ரிபிள் இயோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் தர்றாங்க. பட் இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை, உங்களுடைய +2 மார்க்கை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த சீட்ஸுங்கிறது தர்றாங்க. இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கவுன்சிலிங் மற்றும் கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.